நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் காலல்லாஹு அன்னா இஸ்முஹு வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தா இலல்லாஹி வ ஆமில சாலிஹன் வகால இன்னி மினல் முஸ்லிமீன். எவர் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தையை கூறுபவர் யார்? அதாவது மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக யார் எந்த முறையில் அழைச்சாலும் அவர் இந்த நல் வாழ்த்தை பெறுகிறார். உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நபிமார்கள் முஜிசா என்னும் அற்புதங்களை காட்டி அவங்க அழைச்சி மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைச்சாங்க. ஆலிம்கள் அவங்க குர்ஆனுடைய ஆதாரங்கள், ஹதீஸுடைய ஆதாரங்கள், அதை வச்சு அல்லாஹ்வின் பக்கமாக மக்களை அழைக்கிறாங்க. முஜாஹிதுகள் யுத்தத்தின் மூலமாக அவங்க போர் செஞ்சு தாவத் கொடுத்து மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கிறாங்க. முஅத்தின்கள் பாங்கு சொல்லி மக்களை அழைக்கிறாங்க, தொழுகைக்காக பள்ளியின் பக்கமாக அழைக்கிறாங்க, தொழுகையின் பக்கம் அழைக்கிறாங்க. வெளிப்படையான உடல் சம்பந்தப்பட்ட அமல்களின் பக்கம் அழைத்தாலும் இதெல்லாம் வெளிரங்கமான விஷயங்கள். இதன் பக்கமாக அழைச்சாலும் சரி, அல்லது சூஃபியாக்கள் அவங்கள மாதிரி உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மகரிஃபா போன்ற அந்தரங்க அமல்களின் பக்கம் அழைத்தாலும் சரி, ஆக நன்மையின் பக்கம் எந்த வழியில் அழைச்சாலும் அந்த அழைப்பாளர்கள் அனைவருக்குமே இந்த நற்செய்தி கிடைக்கிறது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸிர்கள் இந்த ஆயத்துக்கு சொல்கிறாங்க விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீம்களில் நானும் ஒருவன் என்ற வசனத்தின் கருத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தான் முஸ்லீம் என்பதை பற்றி பெருமிதம் கொள்வதோட அதுவே தனது கண்ணியத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி மற்ற மக்கள்கிட்டையும் பெருமையாக எடுத்து சொல்லணும். நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறத பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி முஃபஸிர்கள் எழுதுகிறாங்க. மார்க்க உபதேசம் செய்கிறவங்களும் தப்லீக் செய்கிறவங்களும் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நாமும் ஒரு சாதாரண முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும்னு சொல்லி பெரியார்கள் சிலர் விளக்கம் தராங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 4 மாதம் ஜமாத்துக்கு போனால் தான் அவங்க ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும், அவங்க தான் தாவத்துடைய வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது இப்போ இந்த குர்ஆனுடைய விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன வருது, அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியது விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். முஜாஹிதுகள், நபிமார்கள் முஜிசா அதை காமிச்சு அழைக்கிறாங்க. முஅத்தின் பாங்கு மூலமாக அழைக்கிறாங்க. சூஃபியாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மகரிஃபான்ற அந்தரங்க, அதாவது அல்லாஹ்வின் பக்கமாக அவங்க உள்ளத்தை திருப்பக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கமாக அழைக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடியது. இப்போ இது எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு செயல். இவங்க எல்லாருமே சிறந்தவர்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சொல்கிறான். அவரை விட அழகிய வார்த்தையை சொல்கிறவங்க யார்? ஏன்னு சொன்னால் அவங்க நானும் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய முஸ்லீம்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ எல்லா அமல்களுமே அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய வேலை இதுதான் சொல்லி இல்லை, எல்லாமே அல்லாஹ்வின் பக்கமாக யார் யார் எந்தெந்த முறையில் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்களோ எல்லாமே அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கக்கூடிய வேலை தான். குறிப்பாக இதுதான் செய்யணும்னு அப்படி கிடையாது, குறிப்பாக இத்தனை நாள் தான் செய்யணும்னு கிடையாது. வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலை இந்த தாவத்துடைய வேலை. 4 மாதம் செஞ்சால் மட்டும் போதும், 4 மாதம் செஞ்சால் அவர் ஈமான்தாரி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் 4 மாதம் போகிறது, 40 நாள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுனால ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பாக வச்சுருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர் வழியை
அல்லாஹ் தஆலா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக வச்சிருக்கிறான். யார் போகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வச்சிருக்கிறான். ஆனால் 4 மாதம் போயிட்டா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த ஜமாத் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. 4 மாதம் போனோன்னு சொன்னால் அந்த ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியது அல்லாவாக இருக்கிறான், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஹிதாயத்தை கொடுக்கறது அல்லாஹ் தான், அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம போகணும். நம்ம ஜமாத்துக்கு போனால் ஜமாத்து கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம போகக்கூடாது. ஜமாத்துக்கு போகிறோம், அல்லாஹ் தஆலா நாடுனான்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம போகணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த 4 மாதம் போனால் மட்டும்தான் நமக்கு ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியாதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஈமானுடைய சுவையை சுவைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பல வழிகளை வச்சுருக்கிறான். ஆனால் இந்த தாவத்துடைய வேலைன்றது இருக்குதே, குறிப்பிட்ட நாளோ குறிப்பிட்ட ஒரு நேரமோ செய்யக்கூடிய வேலை கிடையாது. சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்சாங்க. இதை நாம் சுருக்கி கொள்ளக்கூடாது. 4 மாதம் செஞ்சால் தான் 4 மாதம் இப்போ 4 மாதம் செஞ்சால் ஈமானுடைய சுவையை சுவைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ மீதி 8 மாதம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போகாமல் இருந்துட்டாருன்னு சொன்னால், அப்போ அவர் அந்த ஈமானுடைய சுவையை எப்படி சுவைப்பார்? சஹாபாக்கள் எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறதுக்காக அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வராங்க, அடுத்தது அவங்க போகிறதுக்காக தயார்படுத்துவாங்க. போயிட்டு வருவாங்க, மறுபடியும் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறதுக்காக தயார்படுத்துவாங்க. இப்படி ஒரு நேரமும் தீனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவங்க தாவத்து கொடுத்ததுன்றது எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. காஃபிர்களுக்கு கொடுத்தாங்க, யூத நஸ்ரானிகளுக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தாவத்தை நம்ம எப்படி கொடுக்குறோன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அப்போ இது முழுமையான தாவத்தான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அது அல்லாஹ் தான் அறிவான். நம்மளுடைய தாவத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முறைப்படி இருக்கக்கூடிய தாவத்துன்னு சொன்னால் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடியது தான். அதே சமயத்தில் நாம் இந்த குறைஞ்சபட்சம் இந்த முஸ்லீம்களுக்காக நம்ம தாவத்து கொடுக்கணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நம்ம முழுமையாக கொடுக்கணும். நம்மளுடைய இந்த பலகீனத்தினால நம்ம குறைவாக கொடுக்குறோம். ஆனால் இது 4 மாதம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் போதும், 4 மாதம் கொடுத்தா ஈமானுடைய சுவையை நம்ம சுவைச்சிடலாம், இதுதான் அசல், இதில் இந்த 4 மாதம் போனால் அதில் சக்தி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. 4 மாதம் ஜமாத்தில் போகணுன்னு சொன்னால் அதில் அல்லாஹ் சக்தியை வச்சுருக்கிறான். அந்த 4 மாதம் ஜமாத்தில் போய் நமக்கு ஹிதாயத்து கொடுக்குறது அல்லாஹ், அந்த ஒரு வார்த்தை வரணும். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கி வரமாட்டேங்குது. அந்த அல்லாஹ் கொடுக்குறான்ற வார்த்தை வராமல் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜமாத்துக்கு போனால் ஹிதாயத்து கிடச்சிரும், தாவத்து கொடுத்தா அற்புதங்கள் செய்கிறாங்க, அற்புதங்கள் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாவத்துடைய வேலை செஞ்சால் அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா தான் நிகழ்த்துவான். அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கணும். இன்றைக்கி ஜமாத்தில் போய் பேசக்கூடிய விஷயம் எல்லா காரியமும் அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுது, எல்லா காரியங்களும் அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன், இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம போய் பேசுகிறோம். அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஜமாத்துக்கு போனால் ஹிதாயத்து கிடச்சிரும் அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான், அந்த ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. அதே சமயம் ஜமாத்துக்கு போனால் நமக்கு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுப்பான், அந்த ஒரு நம்பிக்கை வரணும். அந்த ஒரு நம்பிக்கை வராமல் இன்றைக்கி ஜமாத்துக்கு போனால் தாவத்து கொடுத்தா இன்றைக்கி அற்புதங்கள் நிகழ்த்தலாம் அப்படின்ற வார்த்தை தான் வருது. அது அல்லாஹ்வை கொண்டு ஆகுன்ற ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிக்கணும். நமக்கு இன்றைக்கி தாவத்துடைய வேலை செய்கிறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கிறதுக்காகத்தான். ஆனால் இன்றைக்கி தாவத்துடைய வேலை எதுக்காக செய்கிறாங்கன்னா, தாவத்துடைய வேலை தாவத்தை கொண்டு ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக செய்யக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அல்லாஹ் மன்னிக்கணும். இது ஒரு இருக்குதே, இது ஒரு பெரிய ஒரு ஷிர்கில் கொண்டு போய் விடக்கூடிய விஷயமாக இருக்குது. இது அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து, எதை செய்தாலும் அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுதுன்ற நம்பிக்கையை நம்மக்கிட்ட வர்றதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு பழக்கத்தை கொடுத்து, அந்த ஒரு
நியத்துக்காக, அந்த ஒரு செயலுக்காக நாம் செயல்பட்டு தாவத்துடைய வேலையை பரிபூரணமான முறையிலே அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுதுன்ற நியத்தோடு நாம் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி வைத்து, பூரா உலகத்திலும் இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை முழு ஆயுளையும் நாம் செலவழித்து தீனுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு பயணத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் எம்எச் மாலிக் முகமது.